நிறைய ஒர்க் பெண்டிங்கில் இருக்குது. அதில் பேபிக்கு நட்ஸ் பவுடர் காலி ஆகிடுச்சு. ஸோ அதுவுமே ரெடி பண்ணணும். இந்த மாதிரி பெண்டிங் ஒர்க் எல்லாமே வந்துட்டு மிட் மார்னிங் டைமில் தான் யூஸ்வலாக பண்ணிப்பேன். ஸோ ஒரு லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ என்னென்ன ஒர்க் வந்துட்டு அன்றைக்கி முடிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நட்ஸ் பவுடர் அடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் டியூஸ்டே வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரிட்ஜில் அப்படி எடுத்து வச்சுட்டேன். மோஸ்ட்டாக அப்போவே ஆர்கனைஸ் பண்ணி வைப்பேன். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் டே போல் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ ஆர்கனைஸ் பண்ணுவேன். பட் அன்றைக்கி அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இங்கே வெஜிடபிள்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கிது. எவ்ரி வீக்ஸ் டியூஸ்டே இருக்கும். ஸோ கிலோ கணக்கில் வாங்காமல் ஒரு பவுல் வந்து 20 rupees அந்த மாதிரி வாங்கிட்டு வருவேன். இது 2 weeks கிட்டே எனக்கு வரும். இந்த நட்ஸ் பவுடரில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். மிட் மார்னிங் டைமில் தான் இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். லன்ச் டைமும் வந்துடுச்சு. எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் குக் பண்ணியிருந்தேன். லன்ச் குக் பண்ணல. ஸோ இந்த ஒர்க்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து லன்ச்சும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யூஸ்வலாக 11:30க்கு அப்புறம் குக்கிங் எதுவுமே இருக்கக்கூடாது, கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகக்கூடாது. அப்படியே என்ட்ராலும் டீ காஃபி போடுறது இல்லை பேபிக்கு ஏதாவது ரெடி பண்ணுறது அந்த மாதிரி தான் வச்சுப்பேன். பட் அன்றைக்கி 2 o'clock வரைக்குமே கிச்சன்லேயே டைம் போயிடுது.